இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்காங்கன்னா நிறுத்தணும். அப்படி நிறுத்த முடிஞ்சா உங்களுக்கு ஹலாவத்துல் ஈமான் இருக்கு. இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்ய சொல்லி இருக்கிறார்கள் என்றால் உடனே எழுந்திருத்து செய்கிறான் என்றால் அவருக்கு ஹலாவத்துல் ஈமான் இருக்கு அர்த்தம். ஒன்று. இரண்டாவது வஅன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா. ஒருத்தரை நேசிக்கிறான். ஒரு ஆண் பெண்ணை போய் ஆண் லவ் பண்றது பத்தி இல்லை. அது மனைவியை நேசிக்கிறார். ஆனால் ஒரு நபர் ஒரு ஆண் இன்னொருத்தரை நேசிக்கிறார் அல்லாஹ்வுக்காக மட்டுமே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. அவர்கிட்ட ஒரு 10 ரூபா கிடைக்கும், அவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும், அவர் பார்க்க நல்லா இருக்கிறாரு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கு, அல்லது அவருடைய திறமை பிடித்திருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காக இல்லாமல் அல்லாஹ்விற்காக மட்டும். அவரை பார்த்தா அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? அவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும், அவரோடு பேசினால் உங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நபரை அதற்காக மட்டுமே நீங்கள் நேசிக்கணும். அப்படி நேசிக்காம உங்களுக்கு ஹலாவத்துல் ஈமான் கிடையாது. மூன்றாவது என்ன? நெருப்பில் தள்ளப்படுவதை எப்படி வெறுப்பீர்களோ அது மாதிரி ஒரு முறை குஃப்ரை விட்டு வெளியே வந்து விட்டால் மீண்டும் அந்த குஃப்ரின் பக்கமாக திரும்பிவிடக் கூடாது. இந்த மூன்று உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் உங்களுக்கு ஈமானுடைய ருசி கிடைத்துவிடும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.